ஜென்ரலாக நிறைய பேருக்கு நூடுல்ஸ்னாலே ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம மசாலா மேகி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மேகி நூடுல்ஸ் பேக்கெட்டோட ஒரு மசாலா பேக்கெட் கொடுத்துருப்பாங்க. அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். இதுக்கு நான் 15 rupees 2 minutes மேகி நூடுல்ஸ் பேக்கெட் எடுத்திருக்கேன். இதோட வெயிட் 75 grams. நீங்கள் எந்த பிராண்ட் நூடுல்ஸில் செஞ்சாலும் நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய்க்கு பதில் பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துட்டு ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம பூண்டு சேர்க்குறதுனால இந்த ரெசிபி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெரிய பல் பூண்டுனா 1 பல் பூண்டு போதும், சின்ன பல் பூண்டுனா 2 சேர்த்துக்கோங்க. நாம் எடுத்துருக்கிற இந்த 75 grams பேக்கு இந்த அளவு போதுமானது. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூடவே நாம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வில் ஃப்ளேம் லோலேயே இருக்கட்டும். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. இது கூட நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளினா ஒரு 1/2 தக்காளி போதும். ஜென்ரலாக நம்ம நூடுல்ஸ் செய்கிறப்போ டொமேட்டோ சாஸ் தான் சேர்ப்போம். ஆனால் அதுக்கு பதில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தக்காளி சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ராஸ்மெல் போகிற வரைக்கும் நாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதை அடிப்பிடிக்காத அளவுக்கு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகி டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா வெஜிடபிள்ஸ் கூட பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் சேர்க்குறப்போ டேஸ்ட் மேக்கர்லேயும் கொஞ்சம் காரம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிற ஒரு பேக்கெட்டுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க விடலாம். உங்களுக்கு சூப்பி நூடுல்ஸ் வேணும்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இதில் ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கரண்டி வச்சு நம்ம இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். நான் நூடுல்ஸை 4 பீசஸாக உடச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதில் இந்த டேஸ்ட் மேக்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வில் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நம்ம இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பேக்கெட் நூடுல்ஸ் எல்லாம் செய்யும்போது அதில் இருக்கிற மசாலா மட்டுமே சேர்த்து செய்வோம். ஒரு டைம் இந்த மாதிரி கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 2 மினிட்ஸில் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளோட மசாலா மேகி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை.